இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்ல இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். கடந்த 3 நாட்கள்ல மிக தீவிரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து வரப்போற மணித்தியாலங்கள், அடுத்து வரப்போற நாட்கள் இன்னும் தீவிரமானதா இருக்கும் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. அமெரிக்காவோட 2 விதமான நிலைப்பாடுகள் சம்பந்தமான கடுமையான சர்ச்சை கூட திரும்பவும் வெடிச்சிருக்கு. குறிப்பாக காசால ரஃபா அகதி முகாம் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்க தயாரிப்பு குண்டுதான் பயன்படுத்தப்பட்டது என்ற விஷயம் அமெரிக்க ஊடகங்கள்ல இன்றைக்கு பிரதானமான ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. மத்திய ரஃபா பகுதிக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியா முன்னேறி கொண்டிருக்கிறதா அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள்லையும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்ப நடக்கிற மோதல்ல இந்த கடந்த சில நாட்கள்ல இஸ்ரேல் ராணுவமும் ஹமாஸும் எப்படியான உத்திகளை பயன்படுத்துதுன்ற இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களையும் பற்றி தான் இந்த காணொளியில விளக்கமா பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இஸ்ரேல் ராணுவம் காசாட ரஃபா பகுதிக்குள்ள மத்திய பகுதிக்குள்ளேயும் மேற்கு பகுதிக்குள்ளேயும் தொடர்ச்சியா ஊடுருவி கொண்டிருக்கு, முன்னேறி கொண்டிருக்கு என்ற விஷயத்தை அல் ஜசீரா உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை அன்றைக்கு வெளியிட்டிருக்கு. இதை வெள்ளை மாளிகையிட பேச்சாளர் ஜோன் கர்பியும் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ரஃபா பகுதியில் இருக்கிற உயரமான மலைப்பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி இருக்கு என்ற தகவல் வெள்ளை மாளிகையாலையும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. பிலடெல்பி கொரிடோர் என்று சொல்லப்படுற ஒரு பகுதி காசாவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அங்க இருக்கிற மக்களுக்காக இருந்தாலும் சரி, ஹமாஸ் இயக்கத்துக்காக இருந்தாலும் சரி, ஈஜிப்ட் எல்லையோட எகிப்து எல்லையோடு அமைஞ்சிருக்கிற பிலடெல்பி கொரிடோர்ன்றது மிக முக்கியமானது. ஒரு 14 கிலோமீட்டர் நீளமான எல்லை பகுதி எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. ஒரு மிக முக்கியமான வெளியேற்ற பகுதி. 2005ஆம் ஆண்டுல ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுது. அந்த உடன்படிக்கையின்படி எகிப்தோட இருக்கிற எல்லை பகுதியை மற்ற பக்கத்தை நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பு இஸ்ரேல் அரசாங்கத்தால எகிப்திட்ட ஒப்படைக்கப்படுது. மற்ற பக்கத்தை காசா பக்கத்தை நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பு பாலஸ்தீன் நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனா 2005க்கு பிறகு அந்த பகுதி முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள ஹமாஸோட கைகளில் தான் இருக்கு. ஹமாஸ் தான் அந்த பிரதேசத்தை மற்ற பக்கத்தை நிர்வகிச்சு வந்தது என்று சொல்ல முடியும். இந்த பகுதி எந்த விதமான இராணுவ செயற்பாடுகளோ ஆயுத செயற்பாடுகளோ முன்னெடுக்கப்படக்கூடாத ஒரு பிரதேசம் என்று சொல்லியும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதியை கைப்பற்றுவதுதான் இப்ப இஸ்ரேல் இராணுவத்திட மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. என்னன்னு சொன்னா தொடர்ச்சியான ஆயுத உதவிகள் எல்லாமே ஹமாஸுக்கு இந்த பகுதி மூலமா கிடைச்சு கொண்டிருக்கிறதா இஸ்ரேல் இராணுவம் நம்புது, குற்றம் சாட்டுது. இதுவரைக்கும் இந்த பிலடெல்பி கொரிடோரோட 75% கட்டுப்பாடு இஸ்ரேல் இராணுவத்திட கைகளுக்கு வந்திருக்கிறதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இன்றைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. மிச்சம் இருக்கிற பகுதியையும் கைப்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லியும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் முழுக்க வரப்போற சில மாதங்கள்லையும் இந்த போர் தொடர்ச்சியா நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் கடுமையான சர்வதேச அழுத்தம் இஸ்ரேலுக்கு விடுக்கப்படுது. ஆனா இந்த அழுத்தத்துக்கு மத்தியிலையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோட கருத்துப்படி இந்த வருஷம் முழுக்க தொடர்ச்சியா போர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப சர்வதேச நாடுகளோ அமைப்புகளோ சொல்றதை நாங்க கேட்டு செயற்பட போறது கிடையாது. இந்த போர் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்படும் என்றதுக்கான ஒரு தகவலா, ஒரு செய்தியா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருக்கிற இந்த கருத்தை பார்க்க முடியும். இப்போ ரஃபா பகுதிக்குள்ள தொடர்ச்சியாவே இஸ்ரேல் ராணுவம் முன்னேறி கொண்டிருக்கிறதா அல் ஜசீரா மாதிரியான சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. ரஃபாவில் தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, இணையதள வசதிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு, மின்சார வசதிகளும் அடிக்கடி துண்டிக்கப்படுறதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. அங்க இருக்கிற வைத்தியசாலைகள் இயங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. மக்களுக்கு போறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. பாதுகாப்பான இடம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற இடங்கள்ல கூட இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. பாதுகாப்பான பிரதேசம் என்ற சொல்லுக்கே பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. இன்னும் சில நாட்களுக்குள்ள ரஃபா நகரத்தை முற்றுமுழுதா இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் என்ற தகவலை அங்க இருக்கிற அந்த பிரதேசத்தில் இருக்கிற அல் ஜசீரா செய்தியாளர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறதா செய்திகளும் வெளியாகி இருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் சர்வதேச நாடுகள் இல்லாட்டி குறிப்பா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான சர்ச்சைகள் திரும்பவும் வெடிச்சிருக்கு. என்ன சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ரஃபா பகுதியில தான் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், சாதாரண பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் தங்கி இருக்கிறாங்க. இந்த பகுதிக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் நுழையுமா இருந்தா
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்குற ஆயுதங்கள்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், ஆயுத விநியோகம்ன்றது மட்டுப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜோ பைடன் சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. இப்ப ரஃபா பகுதிக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் ஊடுருவி இருக்கு, நுழைஞ்சிருக்கு, இன்னும் சில நாட்கள்ல கைப்பற்றலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அப்ப அமெரிக்காவோட கொள்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி இன்றைக்கு வெள்ளை மாளிகையிட பேச்சாளர் ஜோன் கர்பிட்ட முன்வைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய கொள்கையில எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது என்ற விஷயத்தை அவர் திரும்பவும் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா அமெரிக்காவோட ரெட் லைன், அந்த எல்லை கோடை கடக்கிற மாதிரியான ஒரு செயற்பாட்டில் இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரைக்கும் ஈடுபடல் என்ற விஷயத்தை தான் வெள்ளை மாளிகையிட பேச்சாளர் ஜோன் கர்பி இன்றைக்கு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்காவோட நிலைப்பாடு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று, ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான மிக நெருக்கமான நட்பு, அது முதலாவது காரணம், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் பயன்படுத்துகிற பெரும்பாலான ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்கள். குறிப்பா ரஃபா பகுதியில் அகதி முகாம் மேல ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூடாரங்கள்ல இருந்த மக்கள் கருகி போய் உயிரிழக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருந்தது. 45 பேருடைய உயிர்கள் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல்ல காவு கொள்ளப்படுது. இதுல பெரும்பாலானவர்கள் வயோதிபர்கள், பெண்கள், சிறுவர்கள் என்ற விஷயம் சர்வதேச ஊடகங்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க தயாரிப்பு GBU-39 என்று சொல்லப்படுற ஒரு குண்டுதான் என்ற விஷயத்தை அமெரிக்க ஊடகங்கள், CNN மாதிரியான ஊடகங்களே இன்னைக்கு செய்தியா வெளியிட்டிருக்கு. சில போரியல் நிபுணர்களோட கருத்துப்படி இந்த GBU-19 சொல்லப்படுற குண்டுகள் துல்லியமா இலக்குகளை தாக்குறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு குறைவு என்று சொல்லப்படுது. 80 தொடக்கம் 90% மட்டும்தான் இந்த குண்டுகளால இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். அப்ப அமெரிக்காவினுடைய குண்டை பயன்படுத்தி இஸ்ரேல் பொதுமக்கள் மேல, அகதி முகாம் மேல ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு. என்னதான் ரெண்டு நாடுகளும் நட்பு நாடுகள், பிரிக்க முடியாத நாடுகள் சொல்லி வச்சுக்கொண்டாலும் கூட அமெரிக்காவுக்கு எப்படியுமே இஸ்ரேலுக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்னன்னு சொன்னா, அமெரிக்கா மேலேயும் போர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இதன் மூலமா ஏற்பட முடியும். இதனால தான் அமெரிக்காவோட கொள்கையில எந்த விதமான மாற்றங்களும் இப்போதைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்ற மாதிரியான ஒரு தகவல் கூட வெளியாகி இருக்கு. குறிப்பா அமெரிக்காவில் இருக்கிற இப்ப செயற்பாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்கலாம், முதல்ல செயற்பாட்டில் இருந்த அரசியல்வாதிகளா இருக்கலாம், ஒரு கடுமையான நிபந்தனையற்ற ஆதரவை தொடர்ச்சியாகவே இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய முன்னாள் தூதுவர் நிக்கி ஹேலி கூட திரும்பவும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. நிக்கி ஹேலி இஸ்ரேலுக்கு விஜயம் செஞ்சு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரையும் போர் அமைச்சரவையில் இருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான அமைச்சரையும் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதா புகைப்படங்கள், செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிக்கி ஹேலி ஒரு சர்ச்சைக்குரிய நபரா இந்த நாட்கள்ல பதிவாகி இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் அமெரிக்க பிரஜைகள் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு வராங்க. இஸ்ரேலுக்கு போனதுக்கு பிறகு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுற மிசைல்கள்ல ஒரு விஷயத்தை அவங்க எழுதுறாங்க, US லவ்ஸ் இஸ்ரேல் என்று சொல்லி. அமெரிக்கா இந்த பக்கம், இஸ்ரேல் நடுவில் ஒரு இதயம் போடப்பட்டு ஒரு வாசகம் அவங்களால எழுதப்படுது. இது மட்டும் கிடையாது, ஃபினிஷ் தெம் என்று சொல்லப்படுற சொற்களை, 2 சொற்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ அமெரிக்காவில் இப்ப இருக்கிற ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணமா இந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற போரை பொறுத்த வரைக்கும் சில உத்திகள் பயன்படுத்தப்பட்டு வருது. 2 தரப்பாலையும் புது விதமான உத்திகள் பயன்படுத்தப்பட்டு வரதாகவும் சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பா இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக் வாகனங்களை, கவச வாகனங்களை தான் முதல் முறையா அந்த பகுதிக்குள்ள, காசாவுக்குள்ள அனுப்பி இருக்கிறதா, குறிப்பா ரஃபா பகுதிக்குள்ள அனுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது. என்று சொன்னா, இதுக்கு முதல்ல ஹமாஸ் இயக்கம் இந்த மாதிரியான கவச வாகனங்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துறது சம்பந்தமான ஏராளமான காட்சிகள் கடந்த நாட்கள்ல வெளியாகி இருந்தது. இதை எதிர்கொள்றதுக்காக இப்ப ரோபோட்டிக் மூலமா இயக்கப்படுற கவச வாகனங்களை, அதுவும் குறிப்பா அதுல துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கும், அதை வேறொரு இடத்திலிருந்து இயக்கிறதுக்கான வசதிகள் இருக்கும். இந்த மாதிரியான கவச வாகனங்களை தான் கைப்பற்றப்படுற, முதல் முறையா கைப்பற்றப்படுற பகுதிகளுக்குள்ள இராணுவத்தை அனுப்புறதுக்கு முதல்ல ஆளில்லா கவச வாகனங்களை அனுப்பி அங்க எப்படியான நிலைமை இருக்குன்னு சொல்லி கண்டதுக்கு பிறகு மற்ற
இராணுவம் ஊடுருவுறதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. அதிநவீனமான கேமரா கட்டமைப்பை கொண்ட ட்ரோன்கள் கூட பயன்படுத்தப்பட்டு வருது. சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதா ஹமாஸாலையும் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை தவிர இந்த ரஃபா பகுதியாக இருக்கலாம், இல்லாட்டி காசா பகுதியாக இருக்கலாம், அதை துண்டு துண்டா உடைக்கிறதுக்கான பிரிக்கிறதுக்கான ஒரு விதமான போர் உத்தியும் கூட இஸ்ரேல் இராணுவத்தால் இந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு உத்தியை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி இதுவரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் பகிரங்கமாக சொன்னதும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. அதே நேரத்தில் ஹமாஸ் இயக்கம் இல்லாட்டி இஸ்லாமிக் ஜிஹாத் அதோட சம்பந்தப்பட்ட மற்ற இயக்கங்களும் வேறு விதமான போர் உத்திகளை பயன்படுத்தி வருது. குறிப்பாக வெடிபொருட்களை கட்டடங்களுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது. இந்த மாதிரி மறைச்சு வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களில் சிக்கி 3 இஸ்ரேல் இராணுவ உறுப்பினர்கள் உயிரிழந்திருக்கிறதா இஸ்ரேல் இராணுவத்தால் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2 பேருடைய வயது 21, மற்றவருடைய வயது 20. இந்த மாதிரியான இளவயது உறுப்பினர்கள் தான் இஸ்ரேல் இராணுவத்தால் முதல் கட்டமாக முன்னுக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு ஹமாஸ் இயக்கம் வச்சிருந்த பொறியில இந்த 3 பேரும் சிக்கியிருக்கிறாங்க. இன்னும் 3 பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. இதை தவிர மோட்டார் குண்டுகளையும் ஆன்டி டேங்க் ராக்கெட்ஸையும் ஹமாஸ் இயக்கமும் அதோட சேர்ந்த இஸ்லாமிக் ஜிஹாத் மாதிரியான அமைப்புகளும் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. இந்த மணித்தியாலங்கள் இந்த நாட்கள்ன்றது மிக தீர்க்கமானது என்று சொல்லிதான் பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.